சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து. ஸோ அந்த விஷயத்த அவர் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி தான் இந்த உவமைய அவர் எழுதுறாரு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், இந்த நியாயாதிபதிகள்ல இஸ்ரவேல் மக்கள் வந்து என்ன பண்ட்டாங்க, சோர்ந்து போயிட்டாங்க. ஓகே அவன் இருந்துட்டு போறான், இருந்துட்டோம்னு சொல்லிட்டு அவங்கள விட்டுருதாங்க. கானானியர்கள விட்டுருதாங்க. அவங்க அந்த இடத்த அக்காமடேட் பண்ணி போட்டுன்னு சொல்லி, அவங்கள விட்டதுனால தான் என்ன ஆயிட்டு, அடுத்து அவங்களால நெருக்கப்படுறாங்க. ஆனா நான் இன்னைக்கு சொல்றேன், என்ன பண்ணுங்க, சோர்ந்து போகாம நீங்க இன்னைக்கு எந்த விஷயத்துக்கு நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அந்த விஷயத்த கன்டினியூவா ஜெபம் பண்ணிட்டே இருங்க. அத குறித்து ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதி என்ன பண்றான்னா, அந்த விதவைக்கு நியாயம் பண்றானாம். ஸோ இது வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷன் பேரபிள். அதாவது ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதியே அப்படி இருக்கிறான்னா, ஒரு அ நிய ஆண்டவர் வந்து ஒரு நித்திய நியாயாதிபதி. அவர் வந்து நீதி உள்ளவர். அவரு வந்து தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அவர் எவ்வளோ உண்மையா இருந்து, அவங்களுடைய ஜெபத்தை கேட்டு, அவங்க என்ன பண்ணுவார், அவங்களுக்கு பதில் அளிப்பார் அப்படிங்கிறத குறித்து இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல என்ன பண்றாரு, ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாரு. ஸோ, அப்போ வந்து நம்முடைய ஆவிக்குரிய போராட்டம் வந்து ரொம்ப, ரொம்ப, ரொம்ப ரியலா இருக்குது. அந்த ஆவிக்குரிய விஷயங்கள் தான் என்னது நிஜம். அதுதான் சத்தியமா இருக்குது. ஸோ, அந்த ஆவிக்குரிய போராட்டம் ரொம்ப நிஜமா இருக்குது. அதுல நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கும் அதுல போராட்டம் இருக்குது. ஸோ, நீங்க கன்டினியூவா நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருங்க. இரவும் பகலும் நீங்க என்ன விஷயத்த நீங்க கேட்கிறீங்களோ, அதுல தரிச்சு இருந்து அத நீங்க என்ன பண்ணுங்க, கேட்டுக்கொண்டே இருங்க. அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறாரு, சிலுவையில தன்னுடைய இரத்தத்தையே அவர் சிந்தியிருக்கிறாரு. தன்னுடைய ஜீவன அவர் குடுத்திருக்கிறாரு. ஸோ, அவர் ஜீவனை நமக்கு குடுத்து, நித்திய ஜீவனை நமக்கு குடுத்திருக்கிறாரு. இது வந்து ஆவிக்குரிய போராட்டம் அப்படிங்கிறதுனால, நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, அ நம்ம மாம்ச சிந்தையில போயிட்டு நம்ம வந்து போராட முடியாது அப்படிங்கிறதுனால, அவர் நித்திய ஜீவனை குடுத்திருக்கிறாரு. நித்திய ஜீவன் அப்படிங்கிறது வந்து, பிதாவையும் இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவு. ஸோ, உங்களுக்கு இருக்கிற ஒவ்வொரு போராட்டத்திலயும் நீங்க என்னதான் பண்ணணும்னா, பிதாவையும் இந்த கான்ஃபரன்ஸ்க்கு வந்த எல்லாரையுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்க வரவேற்கிறோம். ஒரு ஆராதனை மூலமா இந்த கான்ஃபரன்ஸ்குள்ள நம்ம கடந்து போலாம். அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உங்க வார்த்தையாலே அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உங்க வார்த்தையாலே அசையாத மலை கூட அசைந்திடுமே அமராத புயல் கூட அமர்ந்திடுமே அசையாத மலை கூட அசைந்திடுமே அமராத புயல் கூட அமர்ந்திடுமே எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலை வரமானவர்க்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே நான் எடுத்த தீர்மானங்கள் உஞ்சன் பின்னால் தோற்றனவே நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னால் தோற்றனவே சோராமல் எனக்காக உழைப்பவரே தோற்காமல் துணை நின்று காப்பவரே சோராமல் எனக்காக உழைப்பவரே தோற்காமல் துணை நின்று காப்பவரே எல்லா புகழும் எல்லா கனமும்
என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. அப்பா நன்றிப்பா, இந்த நாளை நீங்க எங்களுக்கு தந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உங்களுடைய கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி. இந்த கான்ஃபரன்ஸ்ல நீங்க எங்களை ஒண்ணா சேர்த்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றிப்பா. இந்த கான்ஃபரன்ஸ் நான் உங்க கரத்துல தரேன்ப்பா. உம்முடைய பிரசனம் இந்த கான்ஃபரன்ஸ் முழுவதும் இருக்கட்டும்ப்பா. அப்பா, இதை கேட்குற ஒவ்வொருத்தங்களையும் நான் பிளஸ் பண்றேன்ப்பா. அவங்க காதுகளை நீங்க தரங்க அப்பா. வைகேஷ் மூலமா நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையுமே அவங்க அவங்க உள்ளத்துக்குள்ள போயிட்டு அது ஜீவனா வெளியே வரட்டும்ப்பா. தேங்க்யூ ஜீசஸ். வைகேஷ் நான் உங்க கரத்துல தரேன்ப்பா. உன்னை நான் பிளஸ் பண்றேன். நீங்க அவங்க கூட இருந்து நீங்க பேசுறதுக்காக நன்றிப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை நான் ஏறெடுக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நன்றி இயேசு கிறிஸ்துவே. உங்களுடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உங்களுடைய இறக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காஷ் கான்ஃபரன்ஸை நீங்க ஆசீர்வதிங்க. இதை கேட்கிற யாவரையும் நீங்க பிளஸ் பண்ணுங்கப்பா. நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்க எல்லாரையும் இந்த கான்ஃபரன்ஸ்க்கு நான் வரவேற்கிறேன். ஸோ இந்த கான்ஃபரன்ஸ் வந்து எல்லாருக்கும் தெரியுது வந்து காஷ் அப்படின்னா அனல் மூட்டி எழுப்புறது அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ நம்ம ஆவியை வந்து நம்ம அனல் மூட்டி எழுப்ப வேண்டியது அவசியமாக இருக்குது. அதற்காக தான் இந்த கான்ஃபரன்ஸ் வந்து நம்ம நடத்திட்டு இருக்கோம். ஸோ ஏன் வந்து இந்த ஆவிக்குரிய விஷயங்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம ரொம்ப வந்து நம்ம கேர் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா அந்த ஆவிக்குரிய மண்டலம் இருக்கு, ஸ்பிரிச்சுவல் ராம். அந்த ராம் தான் இருக்கிறதுலே ரொம்ப 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 உண்மையான ஒரு நிஜமான ஒரு விஷயமா இருக்குது. இன்னைக்கு வந்து நம்ம நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்கிற ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாருக்குமே ஆவிக்குரிய போராட்டம் அப்படிங்கிற ஒரு காரியம் இருக்குது. நீங்க விருப்பப்படுறீங்களோ நீங்க விருப்பப்படலையோ, நீங்க ஒன்ஸ் வந்து கிறிஸ்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கனாலே, இயேசு கிறிஸ்துவ நீங்க ஏத்துக்கிட்டீங்கனாலே, நீங்க வந்து அந்த ஆவிக்குரிய போராட்டத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. ஆனா, அது உங்களுக்கு தெரியல அப்படிங்கிறதுனால, நீங்க என்ன பண்றீங்க, நெறைய விஷயத்துல நீங்க ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வந்து உங்களுக்கு நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க வந்து ஒரு பாண்டேஜ்ல இருக்கீங்க. ஒரு ஒரு போராட்டம் உங்களுக்கு இருந்துட்டே இருக்கு அப்படின்னாலே நீங்க புரிஞ்சுக்கணும். ஆவிக்குரிய ஒரு போராட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ, அத பத்தி தான் இன்னைக்கு இந்த கான்ஃபரன்ஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம், டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஆ நெறைய பேருக்கு வந்து டவுட் வரும். ஆவிக்குரிய விஷயம் அப்படின்னாலே நெறைய பேர் வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா, நம்ப மாட்டாங்க. காட் அப்படின்னு சொன்னனால நெறைய பேர் நம்ப மாட்டாங்க. ஏன்னா, அவங்களுக்கு அது தெரியல. அது வந்து ஒரு அன்சீன் ரெவமா, ஒரு காணப்படாத ஒரு உலகமா அது இருக்கிறதுனால, அவங்க என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, அத நம்ப மாட்டேங்கிறாங்க. ஸோ, அதுதான் அவங்களுக்கும் நமக்கும் இருக்க ஒரு வித்தியாசம். ஸோ, நம்ம காணாததை நம்ம என்ன பண்றோம், விசுவாசிக்கிறோம். ஸோ, இந்த ஆவிக்குரிய அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, அது என்ன அர்த்தம்னா, அ ஜீசஸ் வந்து அவரு ஒரு இடத்துல சொல்றாரு, "நான் தான் வழியும், சத்தியமும், ஜீவனுமா இருக்கிறேன்னு" சொல்லி சொல்றாரு. ஸோ, நான் தான் நான் தான் வழியா இருக்கிறேன், நான் தான் சத்தியமா இருக்கிறேங்கிறாரு. ஸோ, அந்த சத்தியம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான ஒரிஜினல் பதம் அது என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, அது வந்து அவர் கிரீக் வேர்ட்ல சொல்றாரு. அ சத்தியம் அப்படின்னா அலேத்தியா அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த அலேத்தியா அப்படின்னா என்ன மீனிங் அப்படி வருதுன்னு பார்த்தோம்னா, நிஜம். அதாவது நிஜங்களுக்கு எல்லாம் நிஜமா இருக்குது. நம்ம வந்து இன்னைக்கு வந்து இந்த காண்கிற உலகம் இருக்கு. இதுதான் நம்ம நிஜம்னு நெனச்சுட்டு இருக்கோம். ஆனா, ஆவிக்குரிய ரம் தான் என்னன்னா, அது வந்து ஒரு அலேத்தியாவா இருக்குது. அதுதான் நிஜமா இருக்குது. அதுதான் உண்மையான ஒரு நிஜம். அதனால தான் அது சத்தியம்னு சொல்லி சொல்றாங்க. அந்த நிஜத்த வச்சு நீங்க என்ன பண்ணலாம், இன்னைக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த ரேம நீங்க என்ன பண்ணலாம், மாத்தலாம். அதனால தான் இயேசு கிறிஸ்து வந்து அவர் ஆவியில இருந்தாரு. ஸோ சத்திய ஆவியானவர் சொல்லி பைபிள்ல சொல்லுது. பரிசுத்த ஆவியா வந்து சத்திய ஆவியானவர் சொல்லுது. சத்திய ஆவியானவர்னா, அதாவது ஹோலி ஸ்பிரிட்டோட இன்னொரு பேரே என்னதான், அலேத்தியா.
ஓகேவா? ஸோ, அதனால தான் ஜீசஸ் வந்து அந்த ரேம்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுனால, தண்ணீரையும் அவர் என்ன பண்ணாரு? திராட்சை ரசமா மாத்துனாரு. அதாவது இங்க ஒரு நெஜம் இருக்கு. ஆனா உண்மையான நெஜம்ங்கிறது வந்து அலேத்தியா ஸ்பிரிச்சுவல் ராம். ஸோ, அந்த ராம வச்சு நீங்க என்ன பண்ணலாம்? இந்த மண்டலத்த நீங்க மாத்தலாம். அதனால தான் அவர் வந்து என்ன பண்றாருன்னா, தண்ணீரை திராட்சை ரசமாய் மாத்துனார். ஓகேவா? ஸோ, அதுதான் அவரால பண்ண முடிஞ்சுச்சு. அதாவது தண்ணீர திராட்சை ரசமா மாத்த முடியறதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அவர் வந்து அந்த அலேத்தியா அப்படிங்கிற நிஜத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாரு. அத அறிந்திருந்தாரு. ஸோ, நம்மளும் என்ன பண்ணோம், இந்த ஆவிக்குரிய மண்டலத்த நம்ம வந்து கண்டிப்பா அறிஞ்சிக்க வேண்டியது அவசியமா இருக்குது. அது வந்து ஒரு ஹையர் ஃப்ரீக்வன்சியா இருக்கு. நம்மளால பார்க்க முடியல அப்படிங்கிறதுனால, அது வந்து இல்ல அப்படிங்கிறது ஆயிராது. அது இருக்குது. அது நிஜங்களுக்கெல்லாம் நிஜமா இருக்குது. இன்னைக்கு வந்து உங்களுக்கு சரீரத்தில ஒரு போராட்டம் இருக்கலாம். ரிலேஷன்ஷிப்ல ஒரு போராட்டம் இருக்கலாம். இல்லனா பிசினஸ்ல போராட்டம் இருக்கலாம். அ அ அதே மாரி இன்னைக்கு நெறைய பேர் வந்து சர்ச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து அவங்களுக்கு சர்ச்சஸ்ல நெறைய ஒரு துன்பங்கள் ஏற்படுது. அதாவது மத்தவங்க வந்து சர்ச்சஸ் நடத்த விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நெறைய காரியங்கள் இருக்கு. இது எல்லாமே என்னன்னா, ஆவிக்குரிய விஷயங்கள் ஒரு போராட்டமா தான் இருக்குது. அதாவது அ அது நமக்கு இன்னும் அந்த சத்தியம் தெரியல. அதாவது பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள்ன்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஆனா ரியாலிட்டில நம்ம இன்னைக்கு பார்க்கும்போது நமக்கு உடம்புல நெறைய பிரச்சனை இருக்கு. நெறைய பலவீனங்கள் இருக்கு. நெறைய நோய் இருக்கு. காரணம் என்னன்னா, இதுதான் நம்ம நம்பிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்குற விஷயத்த தான் நம்புறோம். ஆனா பார்க்காத அந்த அந்த அலேத்தியாங்கிற விஷயத்த நம்ம என்ன பண்ணல? அறிந்து கொள்ளவில்லை. அத அறிந்து கொள்ளாதனால, அதோட அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததுனால, இந்த லோயர் இன்னைக்கு இருக்கிற அந்த உலக பிரகாரமான காரியங்கள் வந்து நம்மள என்ன பண்ணிட்டு இருக்கு? மேற்கொண்டுட்டு இருக்குது. ஸோ, அத எப்படி வந்து நம்ம அந்த நமக்கு நமக்கு மேல இருக்கிற ஹையரான அந்த ஆவிக்குரிய போராட்டத்துல, அந்த ஆவிக்குரிய விஷயங்கள நம்ம எப்படி வச்சு இந்த நம்ம ஓவர் கம் பண்ணலாம்? நம்ம எப்படி ஜெயம் கொள்ளலாம்? நம்ம ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஜெயம் கொள்ளலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்ப்போம். முதல்ல வந்து எபேசியர் 6வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. நான் வாசிக்கிறேன். எபேசியர் 6, 12வது வசனம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஸோ நான் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நமக்கு ஒரு போராட்டம் இந்த லைஃப்ல நமக்கு என்ன இருக்குது? கண்டிப்பா ஒரு போராட்டம் இருக்கு. அது வந்து எப்படிம்மா இதெல்லாம் மாம்சத்தோடையும் ரத்தத்தோடையும் இல்ல. அதாவது பிசிக்கலா உள்ள விஷயத்தோட நமக்கு வந்து என்ன இல்ல, போராட்டம் இல்லவே இல்ல. அது வந்து துரைத்தனத்தோடும், அதிகாரத்தோடும் அதாவது ஸ்பிரிச்சுவல் realmல தான் நமக்கு என்ன இருக்கு? போராட்டம் இருக்குது. அ ப பழைய ஏற்பாடு மாரி பழைய ஏற்பாடுல வந்து அவங்களுக்கு போராட்டம் எப்படி இருக்குன்னா, பிசிக்கலா இருக்கும். ஒருத்தவங்க கூட போய் சண்டை போடுவாங்க. போர் நடக்கும். ரத்தம் சிந்துவாங்க. ஸோ அந்த மாரி இருக்கும். ஆனா இன்னைக்கு வந்து அந்த விஷயம் கிடையாது. இன்னைக்கு வந்து அதிகாரத்தோடும், ஆவிக்குரிய விஷயங்களோட தான் நமக்கு என்ன பண்ணிருக்கு, போராட்டம் கண்டிப்பா இருக்குது. இத நீங்க என்ன பண்ணணும், கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா, இன்னைக்கு நெறைய பேர் வந்து போராட்டமே இல்ல. இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டாரு. அதனால எனக்கு எந்த ஒரு போராட்டமும் கிடையாது. நான் என்ன பண்றேன், நான் கிருபையில இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு கிருபைன்னு ஒண்ணு குடுக்கப்பட்டது. இந்த போராட்டத்த எல்லாம் நம்ம என்ன பண்ணணும், மேற்கொண்டு ஜெயம் எடுக்கிறதுக்காக தான் கிருபை கொடுக்கப்பட்டிருக்குது. நமக்கு கண்டிப்பா போராட்டம் இருக்குது. அது அந்த போராட்டத்த அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ணாததுனால தான் எனக்கு வந்து ஆவிக்குரிய போராட்டம் இருக்கு அப்படிங்கிறத அட்ரஸ் பண்ணாததுனால தான் லைஃப்ல வந்து நெறைய பிரச்சனைகளுக்கு போய் மாட்டிட்டு இருக்காங்க. ஸோ இதுல சொன்ன மாரி மாம்சத்தோடும், இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும், அதிகாரங்களோடும், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும், வான மண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் செயல்களோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஸோ இந்த விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு வந்து கண்டிப்பா போராட்டம் இருக்குது. ஸோ எப்படி அந்த விஷயத்த நம்ம வந்து போராடணும், அதுக்கான நம்ம வந்து எப்படி ஆயத்தமாகுறது அப்படிங்கிறத நம்ம இதுல பார்ப்போம். அ ஃபர்ஸ்ட் வந்து ஆதியாகமம் 13வது அதிகாரம் நம்ம எடுத்துக்கலாம். 13வது ஆதியாகமம் 13வது அதிகாரம் 14வது வசனம். ஆ இதுல வந்து என்ன நடக்குன்னா, ஆபிரகாமுக்கு வந்து ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, ஒரு வாக்குத்தத்தம் குடுக்குறாரு. அத நான் வாசிக்கிறேன். லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, அ "உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும், தெற்கேயும், கிழக்கேயும், மேற்கேயும் நோக்கிப் பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து, உன் சந்ததியை பூமியின் தூளைப் போல பெருகப் பண்ணுவேன். ஒரு ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால், உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம பார்த்தோம்னா, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் குடுக்குறாரு. "நீ வந்து இந்த விஷயத்த நீ பண்ணு" அப்படின்னு சொல்லி, அவனுக்கு ஒரு ப்ராஜெக்ட்ட குடுக்குறாரு. அ அதாவது நம்ம இந்த பழைய ஏற்பாட நம்ம பார்த்தோம்னா,
பழைய உடன்படிக்கை. இந்த ஆண்டவர் வந்து ஆபிரகாமோட பண்ண அவருடைய ஜனங்களோடு பண்ண ஒரு உடன்படிக்கை. அந்த பழைய உடன்படிக்கை வந்து புதிய உடன்படிக்கைக்கு ஒரு நிழலா இருக்குது. ஸோ இந்த விஷயத்த நம்ம கொஞ்சம் பழசா நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதாவது நிழல்ல உள்ள விஷயங்கள நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா, இந்த புதிய உடன்படிக்கையில உள்ள நமக்கு குடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள நம்ம என்ன பண்ண முடியும்? ஈஸியா சுதந்திரிக்க முடியும். ஸோ அப்படி இதுல வந்து ஆண்டவர் வந்து ஒரு ப்ராஜெக்ட்ட வந்து என்ன பண்றாரு? ஆபிரகாமுக்கு குடுக்குறாரு. அ என்ன இதுன்னா, ஆண்டவர் வந்து ஆபிரகாமுக்கு வந்து ஆபிரகாமோட கால்ல என்ன பண்ணியிருக்கிறாரு? ஒரு அனாயிண்டிங் மாரி வச்சிருக்கிறாரு. உன் கால் படுற தேசத்தலாம் நான் என்ன பண்ணுவேன்? உனக்கு கண்டிப்பா குடுப்பேன்னு சொல்றாரு. அத வந்து என்ன பண்ணுவாங்க, உன்னுடைய சந்ததி வந்து அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நீ என்ன பண்ணு, உடனே எந்திரிச்சு நடந்து போ அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஆபிரகாமோட வேலையே என்னன்னா, அந்த தேசத்த சுத்தி அவன் என்ன பண்ணணும்? நடந்து வரணும். அவனுக்கு எந்தெந்த இடம் வேணுங்கிறதோ, அவனுடைய காலடி படுற இடம் எல்லாம் அவனுக்கு என்ன ஆகுது? அவனுடைய ஒரு எல்லைக்குள்ள வருது. ஸோ ஆண்டவர் அப்படிதான் என்ன பண்றாரு, அவனுக்கு அந்த கானான அ ப்ராமிஸ் பண்றாரு. அதாவது நான் உனக்கு குடுத்தேன்னு மட்டும் சொல்லாம, "நீ எந்திரிச்சு போய் நட" அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதன் மூலமா ஆண்டவர் ஆபிரகாமுக்கு அந்த தேசத்த குடுக்குறாரு. ஸோ இந்த இடத்துல ஆபிரகாமோட வேலையே என்னன்னா, அவனுடைய வாழ்நாள் ஃபுல்லா நடந்துகிட்டே தான் இருக்கிறாரு. அந்த தேசம் முழுவதும் அவருக்கு எந்தெந்த இடம் வேணுமோ, அந்த இடத்துலலாம் நடந்து போயிட்டே இருக்கிறாரு. ஸோ பின்னாடி பின்னாடி அதுக்கு பின்னாடி வர சந்ததி ஈசாக்கு வராரு, யாக்கோபு வராரு. அப்புறம் யாக்கோபுக்கு அப்புறம் அவருடைய 12 குமாரர்கள் இருக்காங்க. அவங்கலாம் அடுத்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அ கானான்ல பஞ்சம் வந்ததுக்கப்புறம் எகிப்து போயிட்டாங்க. ஸோ அது எல்லாருமே நமக்கு தெரியும். எகிப்து போயிட்டாங்க. அ எகிப்துல அதுக்கப்புறம் ஒரு 400 வருஷம் அங்க அடிமையா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த அடிமையா வாழ்ந்துட்டு இருக்க மக்கள் ஆண்டவர் என்ன பண்றாரு, திரும்ப அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த அந்த கானான் தேசத்தை நான் உங்களுக்கு குடுக்குறேன். நீங்க திரும்ப வாங்கன்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு வர்றாரு. ஸோ 400 வருஷம் அடிமையா இருந்த மக்கள அவர் என்ன பண்றாருன்னா, அந்த கானானுக்கு திரும்ப கூப்பிட்டு வர்றாரு. அ அந்த கூப்பிட்டு வர சமயத்துல நெறைய பிரச்சனைகள் அங்க நடக்குது. நடக்கிறதுனால 40 வருஷம் அந்த வனாந்தரத்திலே அவங்க சுத்தி வர வேண்டியது அவசியமா இருக்குது. ஸோ இதுல முதல்ல நம்ம பார்த்தோம்னா, அ இதுல வந்து ஆண்டவர் வந்து 3 இதுல ஒரு பேட்டர்னா வச்சிருக்கிறாரு. முதல்ல வந்து அவங்க எகிப்திலிருந்து ரட்சிக்கப்படுறாங்க. ரட்சிக்கப்பட்டு வனாந்தரத்துல கொஞ்ச நாள் நடக்குறாங்க. அந்த நடந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து கானான சுதந்தரிக்க போறாங்க. இந்த விஷயம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில, கிறிஸ்தவ வாழ்க்கையில இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸா ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார், அன்னைக்கு ஒரு தீர்க்க தரிசனம் மாரி வச்சிருக்கிறாரு. எப்படின்னா, நம்ம ஒரு அடிமைத்தனத்துல இருந்தோம். ஒரு சடங்கு சம்பிரதாயத்துல ஆண்டவர அறியாம, நம்மளா ஒரு காரியம் சுயத்துல நம்ம பண்ணிட்டு இருந்தோம். அதாவது நம்ம ஆண்டவர தான் நம்மள சிருஷ்டிச்சிருக்காரு. ஆனா, அவர விட்டு விலகி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒரு அடிமைத்தனத்துல இருக்கோம். எப்படி எகிப்துல ஒரு அடிமைத்தனத்துல இருந்தாங்களோ, அதே மாதிரி நம்மளும் ஒரு காலத்துல அடிமையா இருந்தோம். ஸோ ஆண்டவர் வந்து அவங்கள அங்கருந்து ரட்சித்து கூட்டு வராரு. அவங்களுக்காக ஒரு ஆடு வந்து என்ன பண்ணுது, பலி செலுத்தப்படுது, ரத்தம் சிந்தப்படுது. அந்த ரத்தம் சிந்தப்படுறதுனால அவங்க எல்லாரும் ரட்சிக்கப்படுறாங்க. அதே மாரி இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டதுனால நமக்கு ரட்சிப்புன்னு ஒரு உண்டாச்சு. ஸோ அந்த ரட்சிப்புங்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எப்படி வந்து எகிப்திலருந்து அவங்க ரட்சிக்கப்பட்டாங்களோ, அவங்களுடைய அடிமைத்தனத்துல நம்ம ரட்சிக்கப்பட்டாங்களோ, அதே மாதிரி நம்மளும் நம்மளுடைய அடிமைத்தனத்துலருந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அது வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பு தான். முதல்ல இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் வந்து வனாந்தரம். ஸோ இந்த கானான சுதந்திரிக்கிறதுக்கு முன்னாடி வனாந்தரம்னு ஒரு ஏரியா இருக்குது. ஸோ அந்த ஏரியால அவங்க என்ன பண்றாங்க? ரொம்ப நாள் நடந்து சுத்திட்டு இருக்காங்க. அவங்க கீழ்ப்படியா அதாவது 14 நாள்லயே அவங்க வந்து கானான சுதந்திரிச்சுக்கணும். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானான அவங்க சுதந்திரிச்சுக்கணும். ஆனா அவங்க சுதந்திரிக்கல. ஏன்னா, அவங்க சில விஷயத்துல கீழ்ப்படியாததுனால என்ன பண்றாங்க, அவங்க வந்து 40 வருஷம் அவங்க அந்த வனாந்தரத்துல சுத்துறாங்க. ஏன்னா, இவன் இந்த மைண்ட் செட்டோடயே அவன் உள்ள போனான்னா, அந்த கானான அவன் சுதந்திரிக்க மாட்டான். எல்லாருமே அழிஞ்சு போயிருவாங்க. அதுக்கு 40 வருஷம் நீங்க சுத்துங்க. அடுத்த சந்ததி தான் உள்ள போகும்னு சொல்லி ஆண்டவர் அவங்கட்ட சொல்லிட்டாரு. ஆனா, அதே மாரி அவங்க என்ன பண்றாங்க, 40 வருஷம் வனாந்தரத்துல சுத்துறாங்க. ஸோ, நம்மளும் நம்ம நல்லா பார்த்துட்டோம்னா, நம்ம வந்து கிறிஸ்துவே அறியாத ஒரு ஜாதியா இருந்தோம். ஆனா, கிறிஸ்துவ அறிஞ்சுக்கிட்டோம். நம்ம ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நம்ம பார்த்தோம்னா, நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு வெறுமையா இருக்கும். ஒரு மாரி ட்ரையா இருக்க மாரி இருக்கும். அ சாப்பாடு அதாவது எப்படி சொல்லணும்னா, அ ஒரு மாரி நம்ம என்ன நமக்கு நெறைய நேரம் நம்ம யோசிப்போம். என்ன நம்ம வந்து கிறிஸ்துவ நம்ம ஏத்துக்கிட்டோம். ஆனாலும் நம்ம வாழ்க்கையும் ஒரு மாரி வெறுமையா போயிட்டுருக்குது. ஒரு மாரி ஃப்ரூட்ஃபுல்லா இல்லையே! உலகத்துல இருக்கவன் கூட டக்கு டக்கு டக்குன்னு அவன் வாழ்க்கையில முன்னேறி போயிட்டான். உலகத்துல இருக்கிறவன் பண்ற அளவு கூட என் வாழ்க்கை இல்லைன்னு சொல்லி நம்ம நெறைய நேரம் வருத்தப்பட்டுருப்போம். அதுதான் அந்த வனாந்தரம் பீரியடா இருக்குது. ஸோ அங்க இருந்து நம்ம அடுத்து எப்படி வந்து இந்த கானானை சுதந்திரிக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ 3 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ரட்சிப்புங்கிற எக்ஸ்பீரியன்ஸு, வனாந்தர எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் கானான். ஸோ ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, ஆபிரகாமுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு. அவனும் அந்த தேசம் ஃபுல்லா சுத்தி நடந்து, அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான், அவனுடைய வேலைய அவன் முடிச்சுட்டான். ஸோ அவனுடைய சந்ததி என்ன பண்ணணும், இப்போ இந்த கானான சுதந்தரிக்கணும். ஸோ அப்படி நம்ம அத பார்த்தோம்னா, யோசுவா 1வது அதிகாரம் நான் வாசிக்கிறேன். ஸோ யோசுவா 1வது அதிகாரம் 6வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, "பலங்கொண்டு திடமனதாயிரு.
இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். ஸோ இந்த இந்த வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, ஆண்டவர் வந்து யோசுவாட்ட சில ஒரு விஷயம் சொல்றாரு. நீ வந்து என்ன பண்ணு, பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ தான் என்ன பண்ண போறன்னா, இந்த கானான் தேசத்தை இவங்களுக்கு சுதந்தரிக்க கொடுக்க போற அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாங்கன்னா, யோசுவா வந்து இன்னும் நம்ம கன்டினியூவா வாசிச்சு பார்த்தோம்னா, யோசுவா உள்ள போயிட்டு கானானுக்குள்ள போயிட்டு அந்த எரிகோங்கிற பட்டணத்தை அவங்க வந்து வீழ்த்துவாங்க அப்படி சொல்லி நெறைய பட்டணங்கள் இருக்கும். நெறைய விதமான ஜாதிகள் இருப்பாங்க. பெலிஸ்தர்கள் அப்படின்னு சொல்லி நெறைய கானானியர்கள், எபூசியர்கள்லாம் இருப்பாங்க. ஸோ எ அ அதாவது ஆபிரகாமுக்கு வந்து அந்த தேசத்தை சுத்தி நடக்கிறது தான் ஒரு விஷனா இருந்துச்சு. ஆண்டவர் அவருக்கு குடுத்த ஒரு ப்ராஜெக்ட்டா இருந்துச்சு. அத யோசுவாவும் அவனுடைய ஜெனரேஷன் என்ன பண்ணாங்கன்னா, உள்ள போயிட்டு அவங்க சுதந்தரிச்சுட்டாங்க. ஆண்டவர் ஒவ்வொரு வாட்டியும் சொல்றாரு, "நான் உங்களுக்கு இந்த தேசத்தை குடுத்தேன்ங்கிறாரு." ஓகேவா? அவர் ஆல்ரெடி குடுத்துட்டாரு. நீங்க போய் அத சுதந்தரிச்சுக் கொள்ளுங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்மளுடைய லைஃப்லயும் இயேசு கிறிஸ்து நமக்காக நெறைய காரியங்கள செஞ்சு முடிச்சிட்டாரு. எப்படி ஆபிரகாம் வந்து அந்த தேசத்த சுத்தி நடந்து, இந்த சந்ததிக்காக அவர் அந்த 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 இடம் ஃபுல்லா சுத்தி நடந்திருக்கிறாரு. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில நெறைய காரியங்கள் பண்ணிட்டாரு. எப்படி இந்த யோசுவாவோட சந்ததி வந்து உள்ள போயிட்டு அந்த கானானியர்கள் எல்லாம் விரட்டி விட்டு அவங்க கூட சண்டை பண்ணி, போர் பண்ணி அவங்க ஜெயிச்சாங்களோ, அ ஜெயிச்சு அவங்க என்ன பண்ணாங்க? ஜெயம் எடுத்தார்கள். நெறைய காரியங்கள் அவங்க ஜெயம் எடுத்தார்கள். அதே மாதிரி தான் நமக்கும் என்ன பண்ணப்பட்டிருக்கு. நம்மளும் இன்னைக்கு கிறிஸ்துவோட சந்ததியா இருக்கனால, இயேசுவோட சந்ததியா இருக்கனால, நம்மளும் இன்னைக்கு நெறைய காரியங்கள ஆவிக்குரிய போராட்டத்துல நம்ம போராடி தான் இங்க நெறைய என்ன பண்ண வேண்டியிருக்கு, ஜெயம் எடுக்க வேண்டியிருக்குது. ஆனா அதுக்கான எல்லா கிருபையும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு, சிலுவையில செஞ்சு முடிச்சாரு. எப்படி ஆபிரகாம் இங்க நெறைய வேலைகள அவர் செஞ்சு வச்சிருந்தாரோ, அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவும் நெறைய காரியங்கள நமக்காக சிலுவையில செஞ்சு முடிச்சுட்டாரு. அத நம்ம அறிந்து கொண்டு, அத அறிய தான் நம்ம என்ன பண்ண முடியும், இங்க இந்த ஆவிக்குரிய போராட்டத்துல நம்ம ஜெயம் கொள்ள முடியும். ஆ ஆனா நெறைய நேரம் இங்க வந்து எந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் நடக்கு அப்டின்னா, அ யோசுவா வந்து அவருடைய காலத்துல நெறைய விஷயங்கள் ஆண்டவர் சொன்ன மாதிரியே அந்த இடத்தெல்லாம் அவரு பிரிச்சு குடுத்துட்டு அவரு போயிர்றாரு. எல்லாருக்கும் என்ன பண்றாரு, அவர் வந்து இந்த தேசம் இவங்களுக்கு, இந்த இடம் இவங்களுக்குன்னு சொல்லி, அந்த 12 கோத்திரத்துக்கும் என்ன பண்றாரு, அவங்க வந்து பிரிச்சு குடுத்துட்டு போயிர்றாரு. ஆனா, அதுக்கப்புறம் வந்து சில விஷயங்கள் வந்து தப்பா போகுது. அது என்னன்னு நான் வாசிக்கிறேன். அந்த நியாயாதிபதிகள் 2வது அதிகாரம் நம்ம வாசிச்சோம்னா, கர்த்தருடைய தூதனானவர் கில்காலிலிருந்து போகிமுக்கு வந்து, நான் உங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி, உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் உங்களுடைய உங்களுடைய பிதாக்கள்லாம் யாரு? ஆபிரகாமுக்கு ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு வந்து விட்டு, உங்களோடே பண்ணின என் உடன்படிக்கையை நான் ஒரு காலும் முறித்துப் போடுவதில்லை என்றும், நீங்கள் இந்த தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாமல், அவர்கள் பலிபீடங்களை இடித்துவிடக் கடவீர்கள் என்றும் சொன்னேன். ஸோ அந்த எப்படி வந்து ஆபிரகாமுக்கு ஒரு ப்ராஜெக்ட் குடுக்கப்பட்டதோ, அவன் சுத்தி நடக்கணும். ஆனா, இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு வந்து ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, "நீ என்ன பண்ணு, அவன்ட்ட போய் நீ ஒண்ணா இணஞ்சிராத. அந்த கானானியர்கள் கூட போயிட்டு, அவங்களோட இருக்கிற ஐடியாலஜி அதாவது அவங்க கூட போய் உடன்படிக்கை பண்ணாத. அவங்களுடைய எல்லா பலிபீடங்களும் இடித்து போடுன்னு" சொல்லி சொன்னாரு. இதுதான் அவங்களுக்கு இருக்க ஒரு உடன்படிக்கை. அ அவர்கள் பலிபீடங்களை இடித்துவிட கடவீர்கள் என்று சொன்னேன். ஆனாலும் என் சொல்லை கேளாதே போனீர்கள். ஏன் இப்படி செய்தீர்கள்? ஓகேவா? ஆகையால் நான் அவர்களை உங்கள் முகத்திற்கு முன்பாக துரத்துவதில்லை என்றேன். அவர்கள் உங்களை நெருக்குவார்கள். அவர்களுடைய தேவர்கள் உங்களுக்கு கண்ணியாவார்கள் என்றார். ஸோ, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நீ நீ வந்து இந்த உடன்படிக்கையில நான் சொன்ன ஒரு காரியத்த நீ பண்ணாதனால என்ன பண்ணுவ, அவங்களால நீ நெருக்கப்படுவ. அவர்களுடைய தேவர்களால நீ என்ன பண்ணுவ, அவங்களுடைய தேவர்கள்லாம் உனக்கு ஒரு ட்ராப் மாதிரி அமைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. கர்த்தருடைய தூதனானவர் இந்த வார்த்தைகளை இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரோடும் சொல்லுகையில், ஜனங்கள் உரத்த சத்தமிட்டு அழுதார்கள். இது வந்து நியாயாதிபதிகள் 2வது அதிகாரத்துல நடக்குது. ஸோ, இந்த முதல் அதிகாரம் நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா நமக்கு தெரியும். அதாவது எல்லா கோத்திரத்தாரும் என்ன பண்றாங்கன்னா, அதாவது அவங்களுக்கு குடுக்கப்பட்ட வேலைய அந்த மொத்த அங்க கானான் தேசத்துல இருந்த கானானியர்கள விரட்டி விடுறது தான் அவங்களுக்கு குடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்டா இருந்துச்சு. ஆனா, அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, சில கானானியர்கள வந்து அவங்க வந்து விரட்டி விடல. இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து 1வது அதிகாரம் 28வது வசனம் நம்ம வாசிச்சோம்னா, இஸ்ரவேல் பலத்தபோது கானானியரை முற்றிலும் துரத்தி விடாமல் பகுதி கட்ட பண்ணினார்கள். ஸோ, அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. ஓகேவா? ஸோ, அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆண்டவர் வந்து இந்த மாரி அவர் சொல்ட்டாரு. அவங்களால நீங்க நெருக்கப்படுவீங்கன்னு சொல்லி சொல்ட்டாங்க. ஸோ, அதே மாரி பின்னாட்கள்ல தான் அவங்க வந்து அந்த கானானியர்களால நெருக்கப்படுறாங்க. ஸோ இந்த இடத்துல
முக்கியமா நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, எந்த நேரத்திலயும் என்ன பண்ணாதீங்க, அ பிசாசோட கிரியைகளுக்கு நீங்க வந்து இடம் குடுக்காதீங்க. அத அக்செப்ட் பண்ணாதீங்க. ஒரு நோயா இருக்கலாம், வறுமையா இருக்கலாம், தரித்திரமா இருக்கலாம், கடனா இருக்கலாம். இந்த மாரி காரியங்களுக்கு என்ன பண்ணாதீங்க, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். நான் சொன்ன மாரி பழைய ஏற்பாடு வந்து ஒரு நிழல் தான். அதுல சால்வேஷன் இருக்கு, வனாந்தரம் இருக்கு, கானான் இருக்கு. இந்த கானான்ங்கிறது எத குறிக்குது அப்டின்னா, நம்மளுடைய ஆத்துமாவை குறிக்குது. நம்மளுடைய நம்மளுடைய மைண்ட குறிக்குது. நம்ம மைண்ட்ல வந்து எல்லாவித அந்த விக்கிரக ஆராதனை இந்த கானானியர்கள் மாரி நெறைய அந்தகார லோகாதிபதிகள்னு சொல்லி நம்முடைய இந்த வான மண்டலங்கள் நம்மளுடைய அதாவது நம்ம ஆத்மால அந்த மாரி காரியங்கள் நெறைய இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? விரட்டி விடுறது தான் நம்மளுடைய எப்படி இந்த இஸ்ரேல் மக்களுக்கு கானானியர்கள விரட்டி விடுறது தான் ஆண்டவர் அவங்களுக்கு குடுத்த ஒரு கட்டளை மாரி இருந்ததோ, அதே மாரி நமக்கு வந்து என்னன்னா, இப்ப இந்த மாரி உலகத்தின் காரியத்தோட நம்ம என்ன பண்ணக்கூடாது? கான்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. எந்தவித அக்காமடேஷன் அத சரி இந்த விஷயம் தானே இருந்துட்டு போட்டும். நம்ம வாழ்க்கையில ஒரு நோய் தானே அது இருந்துட்டு போட்டும். ஒரு கடன் தானே அது இருந்துட்டு போட்டும். இந்த இந்த இது மட்டும் இந்த வாட்டி இஎம்ஐல வாங்கிப்போம். இல்லன்னா இந்த கிரெடிட் கார்டு வாங்கிப்போம் சொல்லி, எந்தவித உலகத்து காரியத்தையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? அத நம்ம வாழ்க்கையில அக்காமடேட் பண்ணக்கூடாது. அதாவது அந்த காரியங்கள் எல்லாமே எதுக்கு கொண்டு போய் நிப்பாட்டும்னா, மரணத்துக்கு எதுவாய் கொண்டு போய் நிப்பாட்டுறதா இருக்கும். இப்போ நோய் இருக்கட்டும், கேன்சரா இருக்கலாம், இல்லன்னா மத்த நோய்களா இருக்கலாம், இல்லன்னா கடனா இருக்கலாம். இன்னைக்கு அது எல்லாமே எங்க போய் நிப்பாட்டுதுன்னா, நம்மள ஒரு டெத்ல கொண்டு போய் நிப்பாட்டுது. ஆண்டவர் அதனால தான் அந்த காரியங்கள அவர் வெறுக்கிறாரு. ஆண்டவர் நம்மள முதல்ல என்ன பண்றாரு? அவர் நேசிக்கிறாரு. நம்மள அவர் நேசிக்கிறதுனால, இந்த மாரி காரியத்தலாம் அவர் என்ன பண்றாரு? வெறுக்கிறாரு. அது கூட நீ என்ன பண்ணாத, உடன்படிக்கை பண்ணாதன்னு சொல்றாரு. ஸோ நீங்க என்ன பண்ணாதீங்க, இந்த விஷயத்துல நீங்க சோர்ந்து போகாதீங்க. நீங்க இதுக்காக என்ன பண்ணுங்க, இது இது எல்லாமே இன்னைக்கு இருக்கிற இந்த போராட்டம் எல்லாமே மாம்சத்தோடும், இரத்தத்தோடும் இருக்கிற போராட்டம் அல்ல. இது எல்லாமே ஆவியில இருக்கிற ஒரு போராட்டமா இருக்குது. நமக்கு இன்னைக்கு வந்து அது பார்க்க தெரியாம இருக்கலாம். ஆனா, நீங்க இன்னைக்கு ஜெபிச்சுட்டு இருக்க காரியத்துக்கு அத இன்னும் என்ன பண்ணுங்க, தீவிரமா அதுக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுல என்ன பண்ணாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. நான் கடைசியா இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு ஜீசஸ் பேசின ஒரு பேரபிள நான் வந்து கோட் பண்ணிட்டு, அதோட நம்ம என்ன பண்ணுவோம், முடிப்போம். லூக்கா 18வது அதிகாரம். யாராவது வாசிக்கிறீங்களா? லூக்கா 18 1லிருந்து 8 வரைக்கும். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலேயே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலேயே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கு என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகுநாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்துப் பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலேயே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலேயே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். ஓகே. இந்த இந்த வசனத்துல நம்ம பார்த்தோம். இது ஆரம்பிக்கும்போதே அவர் என்ன மாதிரியான ஒரு உவமைய அத ஆரம்பிக்கிறார்ன்னா, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து. ஸோ அந்த விஷயத்த அவர் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி தான் இந்த உவமைய அவர் எழுதுறாரு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், அந்த நியாயாதிபதிகள்ல இஸ்ரவேல் மக்கள் வந்து என்ன பண்ட்டாங்க, சோர்ந்து போயிட்டாங்க. ஓகே, அவன் இருந்துட்டு போறானா, அவன் இருந்துட்டோம்னு சொல்லிட்டு அவங்கள விட்டுருதாங்க. கானானியர்கள விட்டுருதாங்க. அவங்க அந்த இடத்த அக்காமடேட் பண்ணி போட்டுன்னு சொல்லி, அவங்கள விட்டதுனால தான் என்ன ஆயிட்டு, அடுத்து அவங்களால நெருக்கப்படுறாங்க. ஆனா நான் இன்னைக்கு சொல்றேன், என்ன பண்ணுங்க, சோர்ந்து போகாம நீங்க இன்னைக்கு எந்த விஷயத்துக்கு நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அந்த விஷயத்த கன்டினியூவா ஜெபம் பண்ணிட்டே இருங்க. அத குறித்து ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதி என்ன பண்றான்னா, அந்த விதவைக்கு நியாயம் பண்றானாம். ஸோ இது வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷன் பேரபிள். அதாவது ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதியே அப்படி இருக்கிறான்னா, ஒரு அ நிய ஆண்டவர் வந்து ஒரு நித்திய நியாயாதிபதி. அவர் வந்து நீதி உள்ளவர். அவரு வந்து தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அவர் எவ்வளோ உண்மையா இருந்து, அவங்களுடைய ஜெபத்தை கேட்டு, அவங்க என்ன பண்ணுவார், அவங்களுக்கு பதில் அளிப்பார் அப்படிங்கிறத குறித்து இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல என்ன பண்றாரு, ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாரு. ஸோ, அப்போ வந்து நம்முடைய ஆவிக்குரிய போராட்டம் வந்து ரொம்ப, ரொம்ப, ரொம்ப ரியலா இருக்குது. அந்த ஆவிக்குரிய விஷயங்கள் தான் என்னது நிஜம். அதுதான் சத்தியமா இருக்குது. ஸோ, அந்த ஆவிக்குரிய போராட்டம் ரொம்ப
ரொம்ப நிஜமா இருக்குது. அதுல நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கும் அதுல போராட்டம் இருக்குது. ஸோ நீங்க கன்டினியூவா நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருங்க. இரவும் பகலும் நீங்க என்ன விஷயத்த நீங்க கேட்கிறீங்களோ, அதுல தரிச்சு இருந்து அத நீங்க என்ன பண்ணுங்க, கேட்டுக்கொண்டே இருங்க. அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறாரு, சிலுவையில தன்னுடைய இரத்தத்தையே அவர் சிந்தியிருக்கிறாரு. தன்னுடைய ஜீவன அவர் குடுத்திருக்கிறாரு. ஸோ அவர் ஜீவனை நமக்கு குடுத்து, நித்திய ஜீவனை நமக்கு குடுத்திருக்கிறாரு. இது வந்து ஆவிக்குரிய போராட்டம் அப்படிங்கிறதுனால, நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, அ நம்ம மாம்ச சிந்தையில போயிட்டு நம்ம வந்து போராட முடியாது அப்படிங்கிறதுனால, அவர் நித்திய ஜீவனை குடுத்திருக்கிறாரு. நித்திய ஜீவன் அப்படிங்கிறது வந்து, பிதாவையும் இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவு. ஸோ உங்களுக்கு இருக்கிற ஒவ்வொரு போராட்டத்திலயும் நீங்க என்னதான் பண்ணணும்னா, பிதாவையும் இயேசு கிறிஸ்துவையும் தான் நீங்க அறிஞ்சுக்கணும். அதாவது உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கா, நீங்க அங்க உடனே என்ன பண்ணணும்னா, பிதாவையும் இயேசு கிறிஸ்துவ அறிகிற அறிவுல தான் நீங்க என்ன பண்ணணும், வளரணும். உங்களுக்கு ஃபைனான்ஸ்ல ஒரு பிரச்சனை இருக்கா, அங்கேயும் பிதாவையும் இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவ தான் நீங்க என்ன பண்ணணும், வளரணும். கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அப்படி சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணணும், அவர் என் மேய்ப்பரா இருக்கிறாரு, எனக்கு எந்த ஒரு பற்றாக்குறையும் வராது ஃபைனான்ஸ்ல அப்படின்னு சொல்லி, பிதாவை அறிகிற அறிவுல நீங்க என்ன பண்ணணும், வளரணும். ஸோ அதற்காக தான் நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா, இந்த கர்த்தருடைய தேவனுடைய வசனம்ங்கிற இந்த வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ நம்ம ஸ்டார்ட்டிங்ல நம்ம பார்த்த மாரி அதே எபேசியர் 6வது அதிகாரம் நம்ம எடுத்துப்போம். நம்ம ஸ்டார்ட்டிங்ல என்ன வாசிச்சோம்னா, எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனத்துல, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஸோ இது வந்து மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. பழைய ஏற்பாடு மாரி, பழைய ஏற்பாடு வந்து லிட்ரலா அவங்க என்ன பண்ணுவாங்க, பட்டயத்த எடுத்துட்டு போயிட்டு மத்தவங்கள கொல்லுவாங்க. அந்த மாரி தான் போயிட்டு அவங்களுக்கான லேண்ட அவங்க சுதந்தரிப்பாங்க. அவங்களுக்காக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட விஷயங்கள சுதந்தரிப்பாங்க. இன்னைக்கு நம்ம அப்படி பண்ண வேண்டாம். ஏன்னா, இன்னைக்கு எல்லாமே ஆவியில தான் இருக்குது. அதுக்கு முந்தின வசனம் நம்ம பார்த்தோம்னா, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோட எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஸோ இந்த இடத்துல நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, தேவனுடைய சர்வாயுத எல்லா அந்த அந்த ஆர்மர் ஆஃப் காட நம்ம என்ன பண்ணணும், அறிஞ்சுக்கணும். ஸோ இத வந்து நீங்க என்ன பண்ணுங்க, அடுத்தடுத்து நீங்க வாசிச்சு பாருங்க. ஸோ அதுல முக்கியமானது வந்து தேவனுடைய பட்டயம். ஸோ அந்த தேவனுடைய பட்டயம்ங்கிறது இந்த வார்த்தை தான். இந்த வார்த்தையின் மூலமா தான் நம்ம என்ன பண்ண முடியும், பிதாவையும் இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து வளரும்போது வந்து அவர் ஞானத்திலும் என்ன பண்ணாரு, கிருபையிலும் அவர் வளர்ந்தாரு. அவர் வந்து பிதாவை எப்படி அறிந்து கொண்டாருன்னா, பைபிள் படிச்சு தான் அறிஞ்சுக்கிட்டாரு. யோசுவாவ வந்து ஆண்டவர் என்ன பண்றாரு, "நீ போய் அந்த தேசத்த சுதந்தரி" சொல்லும்போது, அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த நியாயப்பிரமாணத்தின் இந்த புஸ்தகத்தோட வார்த்தைய வந்து என்ன பண்ணக்கூடாது, உன் வாயை விட்டு பிரியக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதே மாதிரி நீங்க ஒரு விஷயத்துக்காக ஜெபம் பண்றீங்க. அதுல தொடர்ந்து நீங்க ஜெயம் கொள்ளணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த பைபிள வந்து நீங்க என்ன பண்ணணும், கன்டினியூவா 24 ஹவர்ஸும் நீங்க மெடிடேட் பண்ணிட்டே இருக்கும்போது, கண்டிப்பா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அதுக்கான பதில உங்களுக்கு குடுப்பாரு. அதுல நீங்க ஜெயம் எடுப்பீங்க. ஆ ஸோ இந்த விஷயம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆவிக்குரிய போராட்டம்ங்கிறது நம்ம வந்து அது லிட்டரலா இருக்கிற ஒரு காரியம். அதுதான் சத்தியமா இருக்குது. அத நீங்க புரிஞ்சு கொள்ளும்போது, இந்த ரியாலிட்டிய உங்களால மாத்த முடியும். இன்னைக்கு இருக்கிற உங்களுடைய சூழ்நிலைய உங்களால கண்டிப்பா மாத்த முடியும். ஸோ கர்த்தர் வந்து அதுக்கான கிருபைய உங்களுக்கு குடுத்திருக்கிறாரு. அவர் சிலுவையில எல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கிறாரு. அத விசுவாசிச்சு அதையெல்லாம் நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. இந்த கான்ஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். நம்ம வந்து நம்ம வந்து கம்யூனியன் எடுப்போம். நன்றி இயேசு கிறிஸ்துவே! உம்முடைய சரீரத்தை நீங்க எங்களுக்காக விட்டுக் கொடுத்திருக்கிறீங்கப்பா. அதுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இன்னைக்கு நாங்க கேட்ட வார்த்தை எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும்ப்பா. இது உம்முடைய சரீரத்தை நாங்க பெற்று சாப்பிடுறோம். நன்றி இயேசுவே! எங்களுடைய பாவங்களை நீங்க நீக்கும்படி உம்முடைய இரத்தத்தை நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க் யூ ஜீசஸ். நன்றி பிதாவே! உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், உம்முடைய கிருபையும், உம்முடைய சமாதானமும் எங்களை விட்டு நீங்க நீக்காம இருக்கிறீங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அது நீக்க நீங்க 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 அத நீக்க மாட்டீங்க. உங்களுடைய கிருபை எங்களை விட்டு விலகாது. உம்முடைய சமாதானம் எங்களை விட்டு போகாது.
நீங்க எங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் நாங்க சுதந்தரிக்கும்படி எங்களுக்கு பலனை கொடுங்க. உம்மை அறிகிற அறிவை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவை கொடுங்க. இன்னைக்கு இந்த இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் உம்முடைய நாமத்தினால் நான் ஆசீர்வதிக்கிறேன். அவங்க 100 மடங்கு பெருகும்படி நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. அந்த வார்த்தை அவங்களுக்குள்ள அவங்களுடைய இருதயத்துல விளங்கு அது 100 தனையா பலன் கொடுக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஷலோம். இந்த காஷ் அப்படிங்கிற கான்ஃபரன்ஸ் வந்து நம்ம வாரம் கூகுள் மீட்ல நடத்திட்டு இருக்கிறோம். இதை நீங்கள் லைவ்ல வந்து அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த கோடை நீங்கள் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், அது நீங்கள் லைவ்ல வந்து அட்டன் பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனும் கிடையாது. ஸோ அது போக இந்த காணிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கர்த்தருக்கு உங்களுடைய காணிக்கையில் நீங்கள் கொடுங்க. அது வந்து ஒரு ஆக்ட் ஆஃப் வொர்ஷிப், ஆண்டவரை ஆராதனை பண்ணுகிற ஒரு காரியமாக இருக்குது. இந்த ஊழியத்தில் நீங்கள் விதைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணி உங்களுடைய காணிக்கைகள் நீங்கள் அனுப்பலாம். ஸோ அப்படி இல்லை, நீங்கள் எந்த இடத்துல ஆண்டவர் நீங்கள் சந்திக்கிறீங்களோ, இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு யாருக்கு கொடுக்கணும்னு தோணுதோ அவங்களுக்கு உங்களுடைய காணிக்கையை நீங்கள் என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக கொடுங்க. கர்த்தர் வந்து அதை அவர் ஆசீர்வதித்து அதை பெருக பண்ணுவார். ஸோ உங்களுடைய காணிக்கைகள் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, கண்டிப்பாக ஆண்டவர் கொடுங்க. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து யூடியூப்ல இருக்கிறோம். யூடியூப்ல இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு ஏதோ ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ யூடியூப்ல வந்து நம்மளை பெருசாக காண்டாக்ட் பண்ண முடியாது. ஸோ இன்ஸ்டாகிராமில் இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், எங்களுக்கு மெசேஜ் அனுப்பிக்கலாம். ஸோ அவ்வளோதான். நம்ம வந்து நெக்ஸ்ட் கான்ஃபரன்ஸில் மீட் பண்ணுவோம். ஷலோம்.